எவ்வளவு பேர் சொல்லுங்க. சரி 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 கடமை ஆமாம். ஏன்னா என்ன பேர் சார், என்ன பேர் கூட சுந்தர் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சார் சரி சரி நல்லா கிளியராக இருக்குங்களா? சரி வாசிக்குவீங்களா? போட்டு பேச கல் காலையில் நாங்கள் வேலைக்கு போயிட்டு சார் 8:20 சத்தம் கட்ட நாங்கள் மலையிலேருந்து ஒட்டியாந்து பார்த்தா ஆளெல்லாம் வீட்டை விட்டு வெளியே இருந்தாங்க. வந்து என்னென்னு பார்த்தா கல் பெரிய பாரிய கல் ஒன்று வந்து பனி வந்து கிடக்கு. நாங்கள் வந்து பார்த்தோம், பார்க்க பெரிய கல் ஒன்று. அது எங்களுக்கு இதோட ஆபத்தான நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ பார்க்க போனால் ஏற்கனவே சொல்லி எங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது எந்த காலத்தில் சொன்னாங்க? அது இப்போ ஒரு வருஷ காலம். சொல்லுங்கள். நாங்கள் படிக்கிறதுல தான் இருக்கோம், கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்கோம். இதில் என்னைக்கு கொடுக்கணும் தெரியாது. எனக்கு இதுக்கான தீர்வு வேணும். வேறு நாங்கள் எல்லாம் வீட்டில் தான் இருந்தோம். சத்தங்க தான் எல்லாம் ஓடிட்டோம். இந்த கல் வந்து கொழுந்து எடுத்துருந்தோம் சார். அது தடப்பட சத்தம் கேடுச்சு. அது மேலே பார்த்தேன், அங்கிட்டு பார்த்தேன் கல்லுக்குள்ளேயே அங்கே ஒருத்தரும் இல்லை. அப்படிங்கிட்ட பார்த்தா பார்த்தோம்னா கல் வந்துச்சு. எந்த 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 அளவு கல் இருக்கும்? கல் நான் பார்த்து பெரிய கல் ஒன்று, அங்கேருந்து தூரத்தை பார்த்து பெரிய கல் ஒன்று, கிட்டத்தில் போய் பார்க்கல. எப்படின்னு வந்துகிட்டே இருக்குங்க. பிள்ளைங்க ரைத்தில் இருக்கு, சரியான பயமா இருக்கு எங்களுக்கு. அதில் கல் வந்தோன்னா பிள்ளையெல்லாம் கூட்டிக்கு நான் பனியாக ஓடிட்டேன். மலையிலேருந்து பயங்கரமான கல்லுகள் வந்து இதுக்கு மேலே 2 முறை வந்திருக்கு. ஆனால் இப்போதைக்கு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு பயம். இந்த கல் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கல் இருக்க பக்கத்தில் தான் எங்களுக்கு வீடு இருக்குது. காலைல நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கனால சரியான சத்தம் ஒன்று வந்துச்சு. அப்போ நாங்கள் பிள்ளைங்களாம் வீட்டில் விட்டுட்டு போனனால பிள்ளைங்களுக்கு எதுவும் நடந்துருச்சுன்ட்டு மலையிலேருந்து ஒடியாந்து இங்கே பார்க்கல கல் இடையில வந்து அப்படியே நின்றுச்சு. அதனால் நாங்கள் தொடர்ந்து இந்த அபாயத்தில் தான் இருக்கோம். எங்களுக்கு இந்த NBR ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த வீடை கட்டி எங்களை தான் இருக்குது. இங்கே இருக்கிறது பிள்ளைங்களை வச்சுட்டு பயமாக இருக்குது.